ஏடிஎம்களில் கைவரிசை காட்டி வந்த நூதன கொள்ளையர்கள். போலீசாரால் தட்டி தூக்கப்பட்டது எப்படி? ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த 3 இளைஞர்களும். ஒருத்தர் பேரு 20 வயதுடைய முகமது ஷாத், 28 வயதான மற்றொரு நபர் ஹாசம். இவர்கள் இருவரும் லாரி ஓட்டுநர். இவர்களுடைய நண்பர் 31 வயதுடைய தாஹீர். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஹரியானால இருந்து பொருட்களை ஏற்றிக்கிட்டு தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் சென்று பொருட்களை இறக்கி விட்டுட்டு மீண்டும் ஹரியானா போறதுதான் அவங்களுடைய பணி. இதுல முக்கியமா தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களுக்கு அவங்க செல்லும் போதுதான் இப்படி கைவரிசை காட்டியது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இவங்க முக்கியமா பகல் மற்றும் இரவு நேரங்கள் 2 நேரங்களிலுமே லாரியை ஓரமா நிப்பாட்டிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத ஏடிஎம்களை பார்த்து அந்த ஏடிஎம்களுக்குள்ள போய் அந்த ஃபெவிகுயிக்க நூதனமான முறையில வாடிக்கையாளர்கள் வருவதற்கு முன்பாக சென்று அதற்குள் போட்டுவிட்டு வருவார்களாம். அதன் பின்பு வாடிக்கையாளர்கள் உள்ளே சென்று பணத்தை எடுக்கும் போது அவர்களுக்கு பணம் வராதான், ஆனா அவங்க பணம் எடுத்ததா மெசேஜ் மட்டும் வருமா. அந்த வாடிக்கையாளர் போனதுக்கு பிறகு இவங்க அந்த பணத்தை திருடிக்கிட்டு போறத வாடிக்கையா வச்சிருந்திருக்காங்க. ஃபெவிகுயிக்ல வெளியில வர பணம் வெளியில வராம உள்ளேயே ஒட்டிக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இந்த திருட்டு மோசடித்தனம். மெசேஜ் மட்டும் வருதே, ஆனா பணம் வரலையே, சரி வங்கியில போய் கேட்போம் என பல வாடிக்கையாளர்களும் அப்படியே திரும்பி போயிருந்திருக்காங்க. அந்த பணத்தை சுருட்டிக்கிட்டு இந்த இளைஞர்கள் எஸ்கேப் ஆகியிருக்காங்க. விசாரணையில இந்த 3 பேரும் ஹோசூர், அஞ்சட்டி, பெலத்தூர், வேலகண்டப்பள்ளி, மந்திகிரி போன்ற பல இடங்களிலும் இதே நூதன முறையில ஃபெவிகுயிக்க உள்ள தடவி இது போன்ற பண மோசடி பண கொள்ளையில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் ஹோசூர்ல ஏரி தெரு என்கிற பகுதியில தனியார் ஏடிஎம்ல அவங்க ஃபெவிகுயிக்க எந்திரத்துக்குள்ள தடவிக்கிட்டு இருந்த போது வெளியே இதை பார்த்து விட்ட பராமரிப்பு பணியை செய்துகிட்டு இருக்க ஒருத்தர் வேக வேகமா ஷட்டரை இழுத்து ஆட்கள் உள்ள இருக்கும் போதே பூட்டிடுறாரு. பொதுமக்களும் ஒன்று கூடி அந்த கொள்ளையர்களை போலீசாரிடம் பிடிச்சு கொடுத்திருக்கிறாங்க. பிடிபட்ட இந்த 3 இளைஞர்களும் தமிழகத்துல வேறு எங்கெங்கெல்லாம் கைவரிசை காட்டியிருக்காங்கன்னு தீவிரமா விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஏடிஎம் அல்லாம வேற என்னென்ன திருட்டு சம்பவங்கள் கொள்ளை சம்பவங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க, குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டிருக்காங்கன்னு தொடர் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. செய்திகளை வழங்குவோர் காஞ்சிபுரம் SM சில்க்ஸ். நவராத்திரி சிறப்பு விற்பனை. அக்டோபர் 2 வரை 3000 ரூபாய்க்கு பட்டு வாங்கும் ஒவ்வொரு 100 பேரில் ஒருவருக்கு 2 கிராம் தங்க நாணயம்.